அன்புக்குரிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு பதவிகளில் பணியாளர்கள் நியமனம் செய்வதற்கான தேர்வு நடைமுறைகள் தொடங்கி ஆட்சேர்ப்பு நடந்து கொண்டு இருக்கும் போது தகுதிக்கான விதிகளை மாற்றுவது சமத்துவத்துக்கான உரிமையை மீள்வதாக உள்ளது. அது குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு விசாரணை மேற்கொண்டது. விசாரணை அடிப்படையில் அரசியல் சாசன அமர்வுப்படி பொது வேலைவாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது என்றும் ஆட்சேர்ப்பு விதிகளை பணியாளர்கள் நியமன நடைமுறைகள் தொடங்கிய பின்னர் மாற்ற முடியாது என்றும் கூறியுள்ளார். அதே நேரம் பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் அதிகாரி வேலை வழங்காததற்கான உரிய காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அரசியல் சாசன அமர்வு கூறியுள்ளது. 2008ஆம் ஆண்டில் வழக்கு ஒன்றில் அரசு வேலைக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையில் விதிகளை இடையில் மாற்ற முடியாது என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அரசியல் சாசன அமர்வு உறுதி செய்துள்ளது. இந்த தீர்ப்பினை தவறாக புரிந்து கொண்ட ஒரு சிலர் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் தலைப்பை மட்டுமே மேலோட்டமாக படித்துவிட்டு தேர்வர்களிடம் பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவலை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். சரியான நடைமுறைக்கு சான்றாக உறுதிப்படுத்தப்படும் வகையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிக்கை எண் 02/2023 நாள் 13/1/2023 அன்று வெளியிடப்பட்ட சாலை ஆய்வாளர் பணிக்கான அறிவிப்பில் must possess an ITI certificate in civil draftsmanship from a government recognized institute, provided the preference shall be given to the person possessing a diploma in civil engineering என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட டிஎன்பிசி அறிவிப்பின் அடிப்படையில் சாலை ஆய்வாளர் பணிக்கு ஐடிஐ கட்டிட வரைபாடால் சான்றிதழ் வகுத்திருப்பவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள் என்று புலப்படுகிறது. மேற்கண்ட உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலும் டிஎன்பிஎஸ்சியால் வழங்கப்பட்ட சாலை ஆய்வாளர் பணிக்கான அறிவிப்பின் அடிப்படையிலும் மஸ்ட் பொசஸ் அன் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் சான்று பெற்ற தேர்வர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. மேற்கூறிய அனைத்து தகவலின்படி சாலை ஆய்வாளர் அறிவிப்பில் இடையில் எந்தவித மாற்றமும் செய்யவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் யாரும் பதட்டம் அடைய வேண்டாம். நன்றியை தொடர்ந்து யூனிட் ஆஃப் ஐடிஐ டிராஃப்ட்மேன் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய நல் ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.